பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 122:7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த வசனத்தின் மூலமா ஏசப்பா நம்ம கிட்ட 2 விஷயம் பேசுறாங்க. என்னன்னா, ஒன்று சமாதானம், இன்னொன்று சுகம். இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில சமாதானம் வேணும், நம்ம வாழ்க்கையில சுகம் இருக்கணும், பலவீனம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு. ஸோ ஏசப்பா இந்த வசனத்துக்குள்ள நமக்கு என்ன சொல்றாருன்னா, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த வசனத்தை தாவீது ஒரு ஜெபமா இருக்கிறார். எப்படின்னா, அலங்கம் என்பதற்கு என்னன்னா பாதுகாப்பு என்று பொருள். அரணை என்பதற்கு வலிமை, பாதுகாப்பு, உறுதியை குறிக்கிறது. அதாவது நமக்கு வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்க வேண்டும், அதே போல நம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் சுகம் இருக்கணும்னு தான் நம்மளோட எதிர்பார்ப்பா இருக்கு. இன்னைக்கு பலர் நல்ல வீடு இருக்கு, நல்ல வீடு வேணும் அப்படிலாம் ஆசைப்படுறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய பங்களாவாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே போன ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு தண்ணி குடித்தா கூட நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே என்ன, ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே போன ஒரு சமாதானமாக இருக்கும். இது என் வீடு, நான் ரொம்ப சமாதானமாக இருக்கேன். வெளியே எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே நம்ம எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளே போவோம், எதிர்பார்க்குற ஒரே விஷயம் சமாதானம். இந்த வசனத்து மூலமாக நம்ம ஏசப்பாட்ட கேட்கணும், ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஏசப்பா எங்கள் வீட்டுக்குள்ளே இன்னிலேருந்து சமாதானமும் சுகம் இருக்கணும்னு நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி நிறைய வீட்டில் நீங்கள் பாருங்கள், வீட்டுக்குள்ளே போனாலே நிறைய சண்டைகள், சத்தம், சலசலப்பு, நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போது இன்னிலேருந்து நீங்கள் டெய்லியும் ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஏசப்பா இந்த அடியானுடைய வீட்டில் உங்களோட சமாதானமும் உங்களோட நீங்கள் தரும் சுகமும் எப்பவும் இருக்கணும் ஏசப்பா, அதை நாங்கள் உணரணும் ஏசப்பா. நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க, உங்கள் வீட்டில் தேவனுடைய சமாதானம் இறங்கும். நீங்கள் இதை நிறைய ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி தேவன் கொடுக்குற சமாதானம் தான் உண்மையான ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் டெய்லி கேட்க ஆரம்பிக்க போது உங்கள் வீட்டில் நீங்கள் குடும்ப ஜெபத்தை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். குடும்ப ஜெபத்தை கை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக, பிள்ளைங்க, மாமனார் மாமி யாராக இருந்தாலுமே கைப்பிடிச்சு ஏசப்பா எங்களோட வீட்டில் உங்களோட சமாதானமும் சுகமும் இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. 1-2 பேர் எங்கே கூடுறாங்களோ அவங்க மத்தியில் தேவன் இறங்குறான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஜெபத்தை கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது யாராக கூட இருக்கலாம். ஒன்றில் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் தான் இருக்கீங்கன்னா, நீங்களும் உங்கள் குட்டி பிள்ளையாக இருந்தாலும் பிரச்சனை, கைப்பிடிச்சு நீங்கள் சொல்லு ஏசப்பா சமாதானம் இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கிட்ட சொல்லி கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. உண்மையாகவே இனி வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இந்த கைப்பிடிச்சு ஜெபம் பண்ண நேரம் உண்மையாகவே ஒரு விடுதலை இருக்கும். இன்னிலேருந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் குழப்பம், கவலை எது இருந்தாலும் மாறும். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, ஏசு வந்து வீட்டில் எப்பவுமே சந்தோஷம்தான், சமாதானமாக, பிரச்சனையே கிடையாது. ஏசப்பா உங்கள் எல்லார் வீட்லேயும் எப்பவும் வாசம் பண்ணுவாங்க. சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வீட்டில் எப்பவும் பெருகி இருக்கணும். சின்ன ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி. எவ்வளோ பேர் கிடைக்காத நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த அடியார்கள் அனைவருடைய வீட்டிலும் உங்களுடைய சமாதானமும் சுகமும் எங்கள் கூடயே இருக்கணும் ஏசப்பா, தங்கி இருக்கணும் ஏசப்பா. எவ்வளோ பேரோட வீட்டில் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது ஏசப்பா, அதெல்லாம் மாற்றப்பட்டப்பா. உங்களுடைய பாதுகாப்பு எப்பவும் எங்கள் கூட இருக்கணும். நீங்கள் தர சுகத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். உங்களோட பாதுகாப்பு எங்கள் வீட்டில் இருக்கணும், ஒவ்வொருத்தவங்க கூட இருக்கணும். நீங்கள் கொடுக்குற சமாதானத்தையும் ஏசப்பா நாங்கள் அனுபவிக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூடயே இருந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பு மூலம் இந்த சிறிய ஜெபத்தை கொஞ்சம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.